ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தனது 173வது படத்தில் நடிக்க உள்ளார். கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். இந்த படத்தோட முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இப்படத்தில் பிரியங்கா மோகன் மற்றும் பூஜா ஹெக்டே ஆகியோர் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த படத்துல நம்ம ரஜினி சாருக்கு மகனாக மலையாள நடிகரும் இயக்குனருமான பேசில் ஜோசப் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த பராசக்தி படத்தில் கேமியோ ரோலில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார். அடுத்த செய்தியாக, தமிழ் சினிமாவில் 2 ஜாம்பவான்கள் ஆகிய ரஜினி, கமல் இவர்கள் இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு இணைந்து படம் நடிக்கிறார்கள் என்றால் சும்மாவா? இவர்கள் இணைந்து படம் நடிப்பார்களா என நினைக்கும் காலத்தில் பட அறிவிப்பு வர அதே வேகத்தில் படத்தின் முதல் ப்ரோமோ வீடியோவும் வெளியானது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க அனிருத் இசையமைக்க உள்ளார். 47 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் கமலும் இணையும் இந்த படத்தில் வில்லன் யார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. இந்த படத்தில் ரஜினி ஹீரோவாகவும் கமல் வில்லனாகவும் நடிப்பார் என சொல்லப்பட்ட நிலையில், புதிய தகவலாக மலையாள சினிமாவின் மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கவிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் குறித்து உறுதியான தகவல் ஏதும் வரவில்லை என்பது உண்மை. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க.